திருநெல்வேலி அருகே உள்ள நாரநம்மாள்புரம் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இருந்து வந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்த பகுதி அமைந்திருக்கும் தாளையூத்து காவல் நிலையத்தினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அனைவரும் வீடு ஒன்றினை அகற்றுவதற்காக ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி வீடு ஒன்றினை அகற்றுவதற்காக இன்று காலை சுமார் 10 மணி அளவில் அந்த பகுதிக்கு வந்தனர் ரித்தி. அந்த பகுதியில் முத்துராமலிங்கம் மற்றும் சங்கர் என 2 சகோதரர்கள் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பாக இருப்பதாக கூறப்படும் வீட்டினை கட்டி அதில் வசித்து வருகின்றனர். பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் இருவரின் குடும்பத்தினர் சேர்த்து சுமார் 11 பேர் வரை அந்த ஆக்கிரமிப்பு இருக்கதாக கூறப்படும் அந்த இடத்தில் கட்டியுள்ள வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. சங்கரராமன் 36 வயதான சங்கரராமன் மற்றும் 34 வயதான முத்துராமலிங்கம் ஆகிய 2 சகோதரர்கள் தங்களது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இந்த வீட்டில் வசித்து வருகின்றனர். இன்று காலை உயர்நீதிமன்ற ஆணையை காண்பித்து இந்த இடம் ஆக்கிரமிப்பில் உள்ளது, உயர்நீதிமன்ற ஆணைப்படி இந்த இடத்தை அகற்ற வேண்டும், அதை இடிக்கப் போகிறோம் என வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறியதை அடுத்து அந்த பகுதியில் மிக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே திடீரென வீட்டிற்குள் சென்ற முத்துராமலிங்கம் தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி உடனடியாக அந்த இடத்தில் தீக்குளிக்க முயன்றார். இதனை பார்த்து அதிர்ந்து போன அவரது குடும்பத்தினரும் பாதுகாப்புக்கு வந்திருந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று அவரிடமிருந்து மண்ணெண்ணெய் கேனினை பிடுங்கி எடுத்து வந்து பின்னர் அவர் மீது தண்ணீரை பீச்சி எடுத்து அவரை காப்பாற்றினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக முத்துராமலிங்கம் தான் அந்த வீட்டில் வசித்து வருவதாகவும் திடீரென்று வந்து என்னை ஆக்கிரமிப்பில் இந்த வீடு இருப்பதாகவும் உடனடியாக அதை இடித்து அகற்ற வேண்டும் என கூறுவதையும் நான் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? குழந்தைகள் மனைவியுடன் வசித்து வருகிறேன், எனக்கு குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது அவகாசம் வேண்டும் என கேட்டு வருகிறார். அதற்கு மறுப்பு தெரிவித்த அதிகாரிகள் உயர்நீதிமன்ற ஆணையை நிறைவேற்றுவதுதான் எங்களுக்கு இடப்பட்ட பணி, இதில் மேலும் கால அவகாசம் கொடுக்க இயலாது என கூறி வருகின்றனர். இதனால் நாரநம்மாள்புரம் கிராமத்தில் இன்று காலை முதல் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கிராமமானது அமைந்துள்ளது ரித்தி. இன்று காலை 10 மணியில் இருந்து தற்போது வரை மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. அவரது குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்ற விடாமல் காவல்துறையினரையும் வருவாய்த்துறையினரையும் தடுத்து வருகின்றனர். இதனால் அரசு உயர் அதிகாரிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அங்கு முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ரித்தி. ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக அரசு தரப்பில் கூறியதும் வீட்டின் உரிமையாளர், ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறப்படும் வீட்டின் உரிமையாளர் ஆட்டோ டிரைவர் உடனடியாக மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதும் திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது ரித்தி.